இந்த மாடல் கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அருமையான கான்செப்ட் உடைய கொஷின்ங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள் அமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு செமி சர்க்கிளில் அதுக்குள்ளே இருக்க ட்ரையாங்கிள், மேக்ஸிமம் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், இப்படி தான் அமைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கருடு போர்ஷனை கனெக்ட் பண்ணுற லென்த் என்னவா இருக்கும்? ரேடியஸாக இருக்கும். ரேடியஸ் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ ஹைட் வந்து நமக்கு 4, ஹைட் வெர்டிகல் லைன் வந்து 4 இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? சேம் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர் சர்க்கிள் இருந்து லெஃப்ட் சைடு கார்னருக்கு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 4 சென்டிமீட்டர் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ பேஸுங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர்? 4 + 4 8 சென்டிமீட்டர். ஹைட்டுங்கிறது 4 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? ½ BH அப்படின்றது நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா. நமக்கு பேஸுங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டுங்கிறது 4 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். 1 2s are 2, 4 2s are 8. அப்போ 4 × 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.